வணக்கம் நண்பர்களே. இண்டிகோ ஏர்லைன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா, ஃப்ரீ பேக்கேஜ் அலவன்ஸ்னா என்ன? ஒரு பேசஞ்சர் எத்தனை பேக் வந்து கொண்டு போகலாம்? ஹேண்ட் லக்கேஜில எத்தனை பேக் கொண்டு போகலாம்? லக்கேஜில எத்தனை பேக் கொண்டு போகலாம்? எத்தனை கிலோ வரைக்கும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க? சப்போஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு போனா, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும்? டொமஸ்டிக் என்ன ரூல்ஸு? இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்கு என்ன ரூல்ஸு? கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் என்ன ரூல்ஸு? இது போல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் எடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ பேக்கேஜ் அலவன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃப்ரீ பேக்கேஜ் அலவன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுறதுக்காக டிக்கெட் எடுத்திருப்பீங்க. அந்த டிக்கெட்டுக்காக கொடுக்கப்பட்ட பேக்கேஜ் அலவன்ஸ் தான் ஃப்ரீ பேக்கேஜ் அலவன்ஸ். அதாவது ஏர்லைன்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டிக்கெட் போட்டதுனால கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அதே போல் லக்கேஜாக நீங்கள் குறிப்பிட்ட வெயிட் வரைக்கும் கொண்டு போகலாம். அதுக்கு வந்து ஏர்லைன்ஸ் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் ஃப்ரீ பேக்கேஜ் அலவன்ஸ். இது வந்து ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் மாறுபடும். ஒரு சில ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிக வெயிட் வந்து விடுவாங்க. ஒரு சில ஏர்லைன்ஸ் வந்து கம்மியான வெயிட் தான் விடுவாங்க. இது வந்து ஏர்லைன்ஸை பொறுத்தது. இண்டிகோ ஏர்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் பார்த்துடலாம். டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பேக்கேஜ் வந்து 7 கிலோ வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். இது இல்லாமல் இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து லேப்டாப் பேக் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதே போல் லேடீஸுக்கு வந்து லேடீஸ் ஹேண்ட் பேக் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த 7 கேஜி ஹேண்ட் பேக்கோடைய சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 115 சென்டிமீட்டர் டைமென்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கில் வந்து 3 சைடு இருக்கும். அந்த 3 சைட்லையும் சென்டிமீட்டரால் மெஷர் பண்ணி 3 உடைய மெஷர்மெண்ட்டும் ஆட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு 115 சென்டிமீட்டருக்கு மேலே வரக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ஹேண்ட் லக்கேஜாக கொண்டு போகலாம். இந்த ரூல் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கானது, அதாவது உள்நாட்டு பயணத்திற்கானது. அடுத்தது வந்து உள்நாட்டு பயணத்திற்கான லக்கேஜோடைய அலவன்ஸ் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் லக்கேஜில் வந்து அதிகபட்சமாக 15 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ பேக்கேஜ் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 15 கிலோவை எத்தனை பேக்காக வந்து கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பேக்கை தான் நீங்கள் கொண்டு போக முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த 15 கிலோ அலவன்ஸை வந்து 2 பேக்காக வந்து கேரி பண்ணிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு போன பேக்கேஜுக்கு ₹1000 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் அலவன்ஸ் வந்து அதிகமாக கொண்டு போகிறீங்க. உதாரணமாக நீங்கள் 15 கிலோவுக்கு மேலே வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா, 1 கிலோவுக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் பே பண்ணுறது வந்து ₹550 வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ணணும். உதாரணமாக நீங்கள் 16 கிலோ வந்து நீங்கள் லக்கேஜில் கொண்டு போகிறீங்க, ஒரே பேக்கில் கொண்டு போகிறீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 கிலோவுக்கு வந்து ₹550 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. அதாவது அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, 3 கிலோலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3, 5, 7, 10 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 கிலோவுக்கு வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹1350 தான் வருது. அதே போல் உங்களுக்கு அப் டு 30 கேஜி வரைக்கும் நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் இன்ஃபன்ட் கூட வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, இன்ஃபன்ட்டுக்கு ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா 7 கிலோ வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் செக்இன் லக்கேஜ் வந்து அவங்களுக்கு கிடையாது. அடுத்தது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் வந்து 5 லிட்டருக்கு அலோவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி வந்து அதோடைய ஆல்கஹால் கண்டென்ட் வந்து 70% வந்து மேலே இருக்கக்கூடாது. இது போல் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேசஞ்சராக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஏர்போர்ட்டில் பண்ணக்கூடாத விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது தெரியாதவங்க பார்சல் கொடுத்தா அக்செப்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய லக்கேஜ் வந்து எப்பவுமே உங்கள் கூட தான் இருக்கும். நீங்கள் தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் எது சப்போஸ் கேரி பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய லக்கேஜில் வந்து உங்களுடைய நேம், நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ப்ரொஹிபிட்டட் ஐட்டம், ரெஸ்ட்ரிக்ட் ஐட்டம் அதுமாரி வந்து உங்களுடைய பேக்கில் மென்ஷன் பண்ணிச்சுன்னா, அது கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் இந்த பாலிசி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே டொமஸ்டிக் ஃப்ளைட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். இப்போ இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போகும். அதாவது இண்டிகோ ஏர்லைன்ஸில் இன்டர்நேஷனல் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அதாவது வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பேக்கேஜ் அலவன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் லக்கேஜில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. 7 கிலோ தான் அலோவ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பர்சனல் பிலாங்கிங்ஸ் ப்ளஸ் லேப்டாப் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அந்த வெயிட் வந்து மேக்ஸிமம் 3 கிலோக்கு மேலே எக்ஸஸாக இருக்கக்கூடாது. இந்த இண்டிகோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. உதாரணமாக நீங்கள் இந்தியாவிலேருந்து பேங்காக், மாலே, காத்மண்டு, புக்கெட்லாம் நீங்கள் போனீங்கன்னா, உங்களுடைய லக்கேஜ் வந்து அதாவது செகண்ட் லக்கேஜோட அலவன்ஸ் வந்து 20 கேஜாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் ஜித்தா போகிறீங்கன்னா, உங்களுக்கு 30 கிலோ வரைக்கும் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 30 கிலோ அலவன்ஸ்லேயே ஜம்சம் வாட்டரும் வந்து இன்க்ளூட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து அபுதாபி, மஸ்கட், சார்ஜா, சிங்கப்பூர் இதே போல் நாடுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து 30 கிலோ வந்து அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது செகண்ட் லக்கேஜில்
ஹேண்ட் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 7 கேஜிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நைரோபிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா 25 கேஜி வந்து உங்களுக்கு செக் இன் லக்கேஜ் அலவன்ஸாக இருக்கும். அடுத்தது நீங்கள் யூஎஸ் கோட் ஷேர் மூலிமா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இண்டிகோ ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 46 கிலோ வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது 2 பீஸ் கான்செப்ட் வந்து உங்களுக்கு இதில் பொருந்தும். அடுத்து ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 30 கிலோ பேகேஜ் அலவன்ஸ் வந்து எத்தனை பீஸாக வந்து நீங்கள் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2 பீஸ் தான் நீங்கள் கொண்டு போக முடியும். அதோட அதிகமாக வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒரு பீஸுக்கு வந்து ₹1000 இல்லை ₹2000 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்னால. அடுத்தது செக் இன் லக்கேஜோட சைஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 158 சென்டிமீட்டர் டைமென்ஷன் மேலே இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் வந்து எப்படி வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணீங்களோ அதே போல் வந்து லக்கேஜும் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி 158 சென்டிமீட்டர் டைமென்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற பேக் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் எக்ஸஸாக வந்து நீங்கள் லக்கேஜ் வந்து கேரி பண்ணுறீங்க. ஏர்போர்ட்டில் அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு ₹1000 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் வந்து உங்களுக்கு மாறும். நான் சொல்கிறது மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து மினிமம் வந்து ₹1000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒருவேளை எக்ஸஸ் வெயிட் வந்து நீங்கள் கேரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டொமஸ்டிக்கில் எப்படி ப்ரீ புக் இருக்கோ அதே மாதிரி வந்து இன்டர்நேஷ்னலில் உங்களுக்கு ப்ரீ புக் இருக்குது. இது வந்து 3 கிலோ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப் டு 30 கேஜி வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம். டொமஸ்டிக்கில் எப்படியோ அதே போல் தான் இன்ஃபென்ட் நீங்கள் கூட ட்ராவல் பண்ணும்போது இன்ஃபென்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. 7 கேஜி வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. செக்இன் லக்கேஜ் வந்து அவங்களுக்கு கிடையாது. அடுத்தது வந்து ஓவர் சைஸ் பேக். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்இன் லக்கேஜ் வந்து 158 சென்டிமீட்டர் டைமென்ஷன் மேலே இருந்துச்சுன்னா ஏர்லைன்ஸில் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமஸ்டிக் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா ₹1500 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா ₹3000 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதே கேட்டகரியிலே வந்து ஏர்லைன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பேகேஜில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த பேகேஜை வந்து நீங்கள் கேரி பண்ணாலும் இந்த சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்டு, கோல்ஃப் பேக், பைசைக்கிள், சர்ஃப் போர்டு, அப்புறம் வந்து டிவி வந்து 100 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. ரியாதுக்கு வந்து 85 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த பொருள் கொண்டு வந்தாலும் ஓவர் சைஸ் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணாமல் விட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய பேக்கேஜ் ப்ரொசீஜர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் ஹேண்ட் லக்கேஜில் என்ன கொண்டு போகணும், லக்கேஜில் என்ன பொருள் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது, இது போல் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதற்கான வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் செஞ்சுருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.